ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பெற்றோரால் கைவிடப்பட்டு உடல் மெலிந்து நலிந்த சிறுவன் டேனிஷ் பெண்ணால் தத்தெடுக்கப்பட்டு ஓராண்டாக ஊட்டமுள்ள உணவு கொடுத்த பிறகு நன்றாக வளர்ச்சியடைந்துள்ளான். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் நிலவும் வறட்சி, வறுமை ஆகியவற்றால் குழந்தைகள் ஊட்டமின்றி எலும்பும் தோலுமாய் மெலிந்து காணப்படுகின்றனர். கடந்த ஆண்டு ஜனவரி 31 இவ்வாறு எலும்பும் தோலுமாய் உடல் மெலிந்து உடலெங்கும் புண்பட்டு நலிந்து உடுக்க உடையின்றி தெருவில் அலைந்த 2 வயது சிறுவனை ஒரு தொண்டு நிறுவனத்தினர் கண்டெடுத்தனர். டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த அஞ்சா ரிங்ரென் லோவன் என்கிற பெண்ணால் நடத்தப்படும் அந்த தொண்டு நிறுவனம் ஆப்பிரிக்காவில் பெற்றோரால் கைவிடப்படும் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி வருகிறது. உடல் மெலிந்து குற்றுயிரும் குலையுருமாக இருந்த அந்த சிறுவனை மருத்துவமனையில் சேர்த்து அவனுக்கு உடலில் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்கான தொடர் சிகிச்சைகளை அளித்தனர். உயிர் பிழைக்குமா என்கிற நம்பிக்கையின்றி கிடந்த அந்த சிறுவனுக்கு நம்பிக்கை என்று பொருள்படும் ஹோப் என்கிற பெயரை சூட்டினார்கள். ஹோப்பின் சிகிச்சை, உணவு மற்றும் வளர்ப்புக்காக சமூக வலைதளங்கள் மூலமாக உதவி கோரிய போது இந்திய மதிப்பில் 6.5 கோடி ரூபாய் நிதி கிடைத்தது. இந்த நிதியை கொண்டு ஹோப்பையும் அவனை போன்ற எண்ணற்ற சிறுவர்களையும் நல்ல ஊட்டமுள்ள உணவுகள் கொடுத்து வளர்த்து ஆடைகள் அணிவித்து அவர்களுக்கு எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையூட்டும் வகையில் வளர்த்து வருகிறார் டேனிஷ் பெண் அஞ்சா ரிங்ரென் லோவன். கடந்த ஆண்டு உடல் மெலிந்து காணப்பட்ட சிறுவன் ஹோப் தொண்டு நிறுவனத்தின் கனிவான வளர்ப்பால் உடல் நலம் பெற்று இப்பொழுது கொழு கொழுவென வளர்ந்துள்ளான். புத்தக பையை முதுகில் சுமந்து கொண்டு மகிழ்ச்சியாக பள்ளிக்கும் சென்று வருகிறான். அது தொடர்பான நிழற்படங்கள் அனைத்தையும் லோவன் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார்.